அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் நம்ம சேனலில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெட்டு டிஆர்பி, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பிஆர்டிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக நீங்கள் பெறணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் பழைய அகவிலை வந்த ஓய்வூதிய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்முறைப்படுத்தப்படுவாங்களா? அதற்கு ஒரு உதாரணத்தை தான் நம்ம பார்க்கலாம். ஸோ மத்திய அரசு அறிவித்த அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனுமதித்தது மகாராஷ்டிரா அமைச்சரவை. ஸோ இந்த அமைச்சரவையில் ஒரு மாநிலத்தில் வந்து இந்த ஓய்வூதிய திட்டம் கடைபிடிக்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டமே கடைபிடிக்கப்படும்ன்ற ஒரு அறிவிப்பால் அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இது என்ன அப்படின்றது நீங்களே பார்க்கலாம். மகாராஷ்டிரா ஒரு சில மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் தான். ஏன்னா அந்த பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே அதில் கிடைக்கும். புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அது கிடைக்காதுங்க. The decision comes after government and semi-government employees struck work demanding restorers of OPS. It decided the cabinet மீட்டிங்கில் 1 நவம்பர் 2005 ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு 1984 ஜென்ரல் ப்ரொவைட் த ஃபண்டு அந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறையில் கொண்டு வருவோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரா அமைச்சகம். இதே போல் தமிழகத்திலையும் விரைவில் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டமும் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டுமே கிடையாது, தமிழகத்தில் ஆசிரியர்கள், டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. 2013 டெட் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு எப்போ சார் பணி போடுவாங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் சங்கங்கள், அனைத்து ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் நடத்திட்டே வராங்க. இவர்களுக்கு ஒரு சரியான பதிலை இன்னும் சில தினங்களில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. பொங்கலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் சேர்ந்து போராட்டங்களை நடத்த இருக்கிறதாக சில தகவல் வந்திருக்கு. டாக்டர் ஜியோ, டிட்டோஜாக்கு உள்ளிட்ட அமைப்புகள், பெரிய ஆசிரியர் சங்கங்களே இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. இதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக 149 ஜிஓவை ரத்து செய்கிறதுக்கும் நியமன தேர்வை கேன்சல் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. 2013 பேட்சில் டெட்டில் பாஸ் பண்ணவர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை வழங்குவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் எல்லாத்துக்குமே நேரடி நியமனம் மூலமாக பணி வழங்கப்படும். எந்தவித தேர்வும் கடைபிடிக்கப்படாமல் பணி வழங்கவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்குண்டான அப்டேட்டு இந்த பொங்கலுக்கு முன்னாடியே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டெட்டு, டிஆர்பி, யூஜி டிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக நீங்கள் பெறணுமா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.